அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நாளுக்குள்ள கிளாஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி வதுதுலு பிஹா இலல் ஹுக்காமி லிதஅகுலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாஸி பில் இஸ்மி வ அன்தும் தஅலமூன். யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ் வலைஸல் பிர்ரு பி அன் தஅத்துல் புயூத மின் ظுஹூரிஹா வலகின்னல் பிர்ர மனித்தகா வஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனகும் வலா தஅ்தது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். வக்துலூஹும் ஹைஸு ஸகிஃப்துமூஹும் வஅஹ்ரிஜூஹும் மின் ஹைஸு அஹ்ரஜூக்கும் வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். வலா துகாத்திலூஹும் இன்தல் மஸ்ஜிதில் ஹராமி ஹத்தா யுகாத்திலூக்கும் ஃபீஹி ஃபஇன் காத்தலூக்கும் ஃபக்துலூஹும் கதாலிக ஜஸாஉல் காஃபிரீன். ஃபஇன் இன்தஹவ் ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். வகாத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னத்துன் வயகூனத் தீனு லில்லாஹ். ஃபஇன் இன்தஹவ் ஃபலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். ஸதகல்லாஹுல் அலீம். இதோட தமிழ் மீனிங். மேலும் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் உண்ணாதீர்கள். இன்ஷா அல்லாஹ். உங்கள் வாதம் பொய்யானதென நீங்கள் அறிந்திருந்தும் இதர மனிதர்களின் பொருள்களில் எதையும் பாவமான வழியில் அநியாயமாக லஞ்சம் கொடுத்து அபகரித்து கொள்ள அதிகாரிகளிடம் செல்லாதீர்கள். நபியே, மாதந்தோறும் பிறந்து வளர்ந்து தேயும் பிறைகளைப் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். அதற்கு நீர் கூறுவீராக, அவை மனிதர்களுக்கு ஒவ்வொரு மாதத்தையும் ஹஜ்ஜுடைய காலத்தையும் அறிவிக்கக்கூடியவை. மேலும் நம்பிக்கையாளர்களே, இஹ்ராம் கட்டி நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு அவற்றின் பின்புறமாக வந்து விடுவதனால் நல்லவர்களாக ஆகிவிட மாட்டீர்கள். எனினும் எவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறாரோ அவரே நல்லவர். ஆதலால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு அவற்றின் தலைவாசல்கள் வழியாக வாருங்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்டோரை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்களும் எதிர்த்து போர் புரியுங்கள். ஆனால் நீங்கள் அத்துமீறாதீர்கள். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அத்துமீறுபவர்களை நேசிப்பதில்லை. ஆகவே உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்ட அவர்களின் கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள். உங்களை உங்கள் ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றியவாறே நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள். அவர்கள் செய்யும் கலகம் கொலையை விட மிகக் கொடியது. ஆனால் அவர்களில் எவரேனும் அபயம் தேடி மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தால் அங்கு அவர்கள் எவரேனும் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்படும் வரை நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள். அவ்விடத்திலும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிந்தால் நீங்களும் அவர்களை வெட்டுங்கள். அந்த நிராகரிப்பவர்களுக்கு உரிய கூலி இப்படித்தான். இதன் பின்னர் அவர்கள் உங்கள் எதிர்த்து போர் புரியாது விலகிக் கொண்டால் நீங்களும் அவர்களை வெட்டாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக கருணையுடையவன் ஆவான். பிஷக்கல்லாஹ். இஸ்லாமிற்கு எதிராக செய்யப்படும் கலகம் முற்றிலும் நீங்கி அல்லாஹ்வுடைய மார்க்கம் உறுதியாக நிலைபெறும் வரை அவர்களை எதிர்த்து போர் புரியுங்கள். ஆனால் அவர்கள் கலகம் செய்யாது விலகிக் கொண்டால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. அநியாயம் செய்பவர்களை தவிர மற்றவர்கள் மீது அறவே அத்துமீறக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.